ஹலோ, வெல்கம் டு அஸ்விதா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம இதை க்யூட்டான குட்டி ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக போட்டுடலாம், ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும் இந்த ஃப்ளவரு. இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா வந்து நான் 100% காட்டன் யான் பண்ணுறேன். இதில் மெர்கண்டைஸ் காட்டன் யானில் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா 3mm க்ராக்கெட் ஹூக் எடுத்திருக்கேன். ஓகே, நீங்கள் எந்த நூல் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தமான ஹூக்கை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஸ்லிப் நாட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லிப் நாட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஒரு 6 செயின் பண்ணிக்க போகிறேன். 2 3 4 5 6 செயின் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, செயின் பண்ணோம் இல்லையா, அது உள்ளே விட்டு நம்ம த்ரெட்டை வெளியில் எடுத்துக்க போகிறோம். எடுத்து இந்த ரிங்குள்ளே நம்ம வெளில எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த ரிங்குள்ளே தான் இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் இந்த தொங்குற த்ரெட்டை வந்து நான் இது கூடயே வச்சு வீவின் பண்ணிட்டு வர போகிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 3 செயின் பண்ணிக்கலாம். 1 2 3 செயின் வந்து ஒரு டபுள் க்ரோஷேவாக நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இப்போ இந்த ஸ்பேஸ்க்குள்ளார நான் வந்து ஒரு 5 டபுள் க்ரோஷே, செயின் 3யோட சேர்த்து 5 டபுள் க்ரோஷே நம்ம இதுக்குள்ளே ஒர்க் பண்ண போகிறோம். 3 4 அண்ட் 5. ஓகே, இப்போ ஒரு செயின் திருப்பி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பெட்டல்ஸ் ஒர்க் பண்ணுறேன் இல்லையா, நீங்கள் உங்களுக்கு வந்து ஃப்ளவரில் எத்தனை பெட்டல் இருக்கணும், 5 7 இல்லை 6, உங்களுக்கு எத்தனை பெட்டல் வேணுமோ அத்தனை தடவை வந்து நம்ம இந்த செட்டு வந்து நம்ம போட போகிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து 5 பெட்டல்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். அப்போது நமக்கு 5 கேப்ஸ் வேணும். 1 2 3 4 5 கேப்ஸ் வேணும். அப்போ வந்து 5 டைம்ஸ் வந்து நம்ம இந்த செட்டை வந்து ஒர்க் பண்ண போகிறோம். செயின் 1 ஸ்பேஸ் போட்டு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டாவதுல 3 செயின் போட்டிருக்கேன். 3 4 5 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு செயின் திருப்பி 5 டபுள் க்ரோஷே. ஏன்னா 5 பெட்டல் போடுறேன் இல்லையா, அதனால் 5 செட்ஸ் நான் போட்டுக்கிறேன். 2 3 4 அண்ட் 5 ஒரு செயின் பண்ணிக்கலாம். திருப்பி 1 2 3 4 அண்ட் 5 ஒரு செயின் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டலாக பாருங்கள் நான் எத்தனை செட் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு 1 2 3 4 நம்ம டோட்டலாக 4 செட்டு போட்டிருக்கோம். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி இன்னும் ஒரு செட் போட போகிறோம். 1 2 3 4 5. ஓகே, ஒரு செயின் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம இந்த செயின் 3யோட டாப் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம ரிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பெட்டல் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நான் பண்ணியிருக்கேன் இல்லையா, இப்போ மிடில் ஸ்டிச்சில் நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். 3வது ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதில் இப்போ 5 இது போட்டிருக்கோம் இல்லையா, அதில் இப்போது செயின் 1 பண்ணிவிட்டு அதே ஸ்பேஸ்க்குள்ளே விட்டு நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்க போகிறோம். இப்போது செயின் 1 ஸ்பேஸ் இந்த நம்ம போட்டாச்சு. இப்போது 3rd ஸ்டிச்சில் நம்ம சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ செயின் 1 ஸ்பேஸ் வந்தாச்சு. இப்போ இந்த செயின் 1 ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம வந்து 7 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 அண்ட் 7. இப்போ 7 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 3வது ஸ்டிச் இருக்கு இல்லையா, நடு ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணுறோம். 1 2 3. 3rd ஸ்டிச்சில் டாப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு நம்ம இந்த பெட்டலை கம்ப்ளீட் பண்ண போகிறோம்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடைசி பெட்டலும் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, சிங்கிள் குரோஷே போட்டோம் இல்லையா, அது மேலே நம்ம நூலை உள்ளே விட்டு நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். நல்லா த்ரெட்டை இழுத்துட்டு அவ்வளோதான், ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. ரொம்ப அழகான குட்டி ஃப்ளவர் ஒரு 2 நிமிஷத்தில் பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம கலர் கலராக குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம அழகாக வந்து குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸில் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப ப்ளைனாக இருக்கும், ஒரு எந்த ஒர்க்குமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ண வேணாம். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அழகாக வைக்கலாம். நடுவில் ஒரு பீடு இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்டோனு ஏதாவது வச்சு நம்ம அழகாக குழந்தைங்களுக்கு தச்சு வைக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.